ராமல் போய் நம்மை விடுவிக்கிற சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தின் சத்தியநாதன் இயேசு இருக்கிறாரு. பரிசுத்தாவின் அசைவாடி கொண்டிருக்கிறார். வசனங்கள் பேசுகிறது. இன்னமும் சில இடங்களிலே, சில பகுதிகளிலே நாம் கடினப்படாதபடிக்கு நம்ம பரிசுத்த உள்ளத்தோடு, அது நானும் சரி, பாஸ்டரையாவும் சரி, இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, சில இடங்களில் நாம் கடினமாய் வாழ்வோம் என்று சொன்னால், அது உடைக்கப்படலைன்னு சொன்னால் அது கேடாக இருக்கும். அது முழுமை அடையாது. நாம் முழுமையை அடையும்படியாக எல்லாவற்றிலும் நம்மை நிதானித்து நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொண்டு சுத்த மனசாட்சியோடு வாழ்வோம். குறிப்பாக நம்முடைய மனசாட்சியினுடைய தலைவர், தலைக்கர்த்தன் கர்த்தராகிய இயேசுவாய் இருக்கட்டும். அன்பு நித்தியம் டிவி நேயர்களே, மீண்டும் உங்களோட இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நம்ம இடத்துல நிறைய சந்தேகங்களோடு, நிறைய வெளிப்பாடுகளோடு இன்றைக்கி ஐயாவோட பேச போகிறோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை குறித்து பேச போகிறோம். நம்ம மத்தியில் மனசாட்சின்னு ஒரு காரியங்கள் நம்ம குறித்து இந்த அன்றாட வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம். பட் யார் இந்த மனசாட்சிக்கு தேவனுக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குது, அந்த காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம், பேச இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆவிக்குரிய காரியங்களை கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து போவோம். ஐயா வணக்கம் ஐயா. ப்ரைஸில் அடங்கய்யா. மீண்டும் உங்களுடைய நேரம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, இன்றைக்கி ஒரு டாபிக், விசேஷமான ஒரு டாபிக், மனசாட்சி. நிறைய நேரம் மனசாட்சிக்கு விரோதமாக செய்யாதீங்கன்னுவாங்க, மனசாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. இது உலக பிரமாண காரியம். ஆனால் யார் மனசாட்சி? நம்மளோட இருதயத்தில் யார் பேசுகிறா? தேவனுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை மனசாட்சி வேறு, தேவன் வேறையா? உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் ஷேர். பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இந்த மனசாட்சின்னு என்ற ஒரு காரியம் நம்முடைய உள் ஆத்மாக்குள்ளாக கடவுள் வச்சிருக்கிறார். இந்த மனசாட்சி என்ற வார்த்தை கிறிஸ்தவர்கள் மாத்திரமில்லை, இயேசுவை அறியாதவர்கள் எல்லா மதத்தினரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை மனசாட்சி. உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? இப்படி தப்பு செய்யலாமா? மனசாட்சியோடு தான் நடந்து கொள்கிறீங்களா? அந்த மனசாட்சி பொதுவாக அதுக்கென்று ஒரு பொதுவான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நீதி, நேர்மை, அதுக்குண்டான காரியங்கள்லாம் இருக்குதுல்ல. ஆனால் இதை குறித்து நம்ம யோசிக்க ஏன் விசுவாசிகள் சபைகளிலே, நம்ம சபை குறித்து பேசுவோம், வெளி மக்கள் குறித்து பேசுவதை விட சபை குறித்து, விசுவாசிகள் சுத்த மனசாட்சியோடு இருப்பதற்கு பதிலாக அவர்களுடைய நடத்தைகள், ஏன் ஊழியக்காரர்களுடைய நடத்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இவங்க கிறிஸ்தவங்க தானா? இவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்குதா? இவங்க செய்கிறது செயல் சரியா என்பது அநேக வேளையில் ஒரு சந்தேகத்துக்குரிய காரியங்கள் எழும்பும். அதனால ஆண்டோடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இல்லாமல் எதிர்மறையாக சாட்சிகள் இல்லாத ஒரு காரியங்கள் உண்டாகிறது. ஒரு உதாரணம் பேசலாமா? இப்போது சரி, என்னையே நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போது ஒரு நல்ல கிறிஸ்தவன், நான் ஒரு சபைக்கு போகிற ஒரு நல்ல விசுவாசி, எனக்கு பைபிள் தெரியும், நான் சபைக்கு போய் பாஸ்டரோடு நல்ல ஐக்கியமாக இருக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்குறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதனை பண்ணுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எனக்குன்னு நான் விரும்புகிற காரியத்தெல்லாம் நான் செய்கிறேன். என் மாம்சத்துக்கு எதெல்லாம் விரும்புதோ அவையும் செய்கிறேன், ஆவிக்குரிய விரும்புகிற காரியத்தையும் செய்கிறேன். சரியா? இப்போது எனக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், டேய் உனக்கு புது படம் ரிலீஸ் ஆகுது, இந்த நடிகர் உனக்கு பிடிக்குமே, அந்த நடிகர் படம்னா நீ விட மாட்டியே, இப்போ நம்ம 2 டிக்கெட்டு வாங்கி வச்சுருக்கிறேன் ஓப்பனிங் டேக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை
அவன் சொல்லும் பொழுதே நான் அப்போ தான் சபையை முடிச்சுட்டு வந்திருப்பேன், இல்லை உபவாச ஆராதனை முடிச்சுட்டு வந்திருப்பேன், இல்லை ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருப்பேன். டேய் என்னடா சொல்கிற, இப்போ தானே ப்ரேயருக்கெலாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு, இப்போ சொல்கிறியே, டேய் டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு அவன் எவ்வளோ டிமாண்ட் மத்தியில் நம்மளை நேசிக்கிறானா, ஒரு டிக்கெட்டு அலாட் பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறான். அப்போது நம்ம மனசுக்குள்ளே இது வந்து மனசாட்சியோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஏவை குறித்து பேசுகிறோம். போகக்கூடாது, இது நமக்கு சம்மந்தம் இல்லாதது. ஆவியானவர் இப்போ தான் அசைவாடிட்டு நம்மளோட ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறோம், எல்லாம் தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே இதுக்கெல்லாம் நீ விலக்குவாயாக, இதெல்லாம் நீ உடன்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி பேசுது, மனசாட்சி மூலமாக பேசுகிறது. அப்படியே அந்த மனசாட்சி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மாம்ச போராட்டம் வருது. சத்ருவானன் போடுகிறான் மாம்ச போராட்டம். இல்லை டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம், இதில் நீ போனால் உனக்கு யார் தெரிய போகுது, நீ போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம், ஜஸ்ட் 3 hours தானே, அதில் உனக்கு ஒரு திருப்தி வரும். அதுக்கப்புறமான சபையில் போய் ஆண்டவரை என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுவான சிந்தனைகள் மனசாட்சிக்கு விரோதமாக பேசி கொண்டு இருக்கோம். ஆனால் ஃப்ரெண்டு மறுபடியும் கால் பண்ணுறான், என்ன நான் ரெடி ஆகிட்டேன், நாளைக்கு இந்த டைமுக்கு நீ ரெடியாது, நான் உன்னை காரில் பிக்கப் பண்ணிக்கிறேன், எல்லா வசதியும் அவன் கொடுக்குறான். நம்ம ஜாலியாக போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக மொத்தமாக போகலாம், உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக கெட் டுகெதர் பண்ணி, ஸோ வி ஆர் கோயிங் டு த மூவி. ஒரு எக்ஸாம்பிள் மூவி சொல்கிறேன், அப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். போகக்கூடாது. உதாரணத்துக்கு மூவி டைம் என்ன இருக்கும், சாயங்காலம் 6 மணிக்கு 6 மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அவன் மத்தியானத்துலேருந்து கால் பண்ணுறான். அவன் படம் போதெல்லாம் ஒரு ஜர்க்கு வருது இருதயத்தில், ஐயோ இரா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைப்பா, முதல்ல நம்ம ஆரம்பத்தில் சொல்லுவோம், இல்லை என்னால் வர முடியாது, நான் இப்போ ப்ரேஸ்லாம் போகிறேன், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அவன் ஃபோர்ஸ் பண்ண பேச இல்லை நான் கொஞ்சம் டைம் கூட நான் யோசிச்சு சொல்கிறேன்றோம். அப்போ நம்ம வேர்ஷன் மாறுது பாருங்கள். வர முடியாது சொன்னாலும் யோசிச்சு சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுற அடுத்தது, நான் எல்லாம் வேலையெல்லாம் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு டைம் சொல்லிடுறேன். சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கிறேன். இப்போ பேச்சு மாறினே வருது. அடுத்தது போக எத்தனை மணிக்குடா உனக்கு, 10 மணிக்கா, சரி நான் ஃபோன் வை, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என் மனசாட்சி மாறிட்டே வருது, புரியுதுங்களா? அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி 2 போராட்டத்தில் ட்ரெஸ் பண்ணுறோம், கிளம்புறோம், எல்லாம் போட்டு நம்ம கையில் காசில் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டு வந்துன்னே இருக்கேன், நீ ஃபோன் பண்ணாத, நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்றோம். ஏன் அப்படி ஃபோர்ஸாக சொல்கிறோம்? நான் ஃப்ரெண்டுக்கிட்ட நமக்குள்ளே ஒரு போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். போகக்கூடாதுன்னு ஆவியான சொன்னதுக்கு மாறாகவே நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மௌனமாக தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் புறப்பட்டு போகிறோம், ஒரு அலக்கழிப்போடவே போகிறோம். கிட்ட போகும்போது கூட ஆண்டவர் சொல்கிறார், வேண்டாம், அது உனக்கு தேவையில்லாதது, ஐயோ கொஞ்சம் ஜபிக்கலாம், அந்நிய பாஷையும் பேசலாம், திருப்பி போயிட்டே தான் இருக்குது, எல்லாமே நடந்துருக்குது. எண்டு வந்து அந்த தேட்டருக்கு போகிறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிக்கிறோம், தேட்டரில் போய் உட்காந்து சினிமா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வி ஆர் பிகம் ஸோ கூல். படத்தை பார்த்து முடிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசுகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த உருட்டெல்லாம் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறோம். வி ஆர் பிகம் ஸோ கூல். ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் 2-3 நாள் கழிச்ச பிறகு தான் என்னமோ சம்திங் வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே யோசிக்கிறது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, மனசாட்சி செத்து போய்விட்டது. ஓகே, அந்த மனசாட்சி எவ்வளோ உயிரோடு நம்மளோட பேசி கொண்டிருந்ததோ, இப்போ மனசாட்சி போராடி நம்மளை தரன்னு மனசாட்சி விட்டுட்டு இழுத்துட்டு போயிட்டு அது கெஞ்சுது. போராடி கடைசியில் மனசாட்சி அது இன்ஆக்டிவ் ஆகி போச்சு. ஆல்மோஸ்ட் டெத். இப்போது இந்த மனசாட்சி வந்து எப்படி வந்து லைவாக நம்ம வச்சுக்கணும் அப்படி என்பது, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன காரியம் உண்மையான காரியம். அந்த மனசாட்சி நம்ம சாவடிச்சிடுறோம். அடுத்த காரியம், அடுத்த ஒரு திருப்பி இதை மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது அந்த மனசாட்சி பேசுமா? அதோட அவ்வளோதான், பேசாது. மறுபடியும் அந்த மனசாட்சியை
இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லுகிறது, ரீஜெனரேட் பண்ணணும், எப்படி ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். எப்படி எப்படி? ஓகே, சப்போஸ் அந்த மனசாட்சி செத்து போச்சு, இப்போது ஆண்டோடைய சமத்துக்கு வரோம், வி ஃபீல்ஸ் பேட். பிரச்சனையே நம்ம மக்கள் தான். நம்மளுடைய வீட்டார் நம்ம சரி பண்ணிக்கொண்டா வெளிக்காரங்களை கர்த்தர் படிப்படியாக செய்வார். இன்ஃபேக்ட் ஒரு 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 நீ கேட்டதுனால துன்மார்க்கனை விடுங்க, துன்மார்க்கனுடைய மனசாட்சியே இருக்காது, அவன் மனசாட்சி இல்லாமல் எந்த எல்லைக்கும் போவான். ஆனால் சன்மார்க்கர்களுக்கு மனசாட்சி ஓரளவுக்கு வேலை செய்யும். அவர்களுடைய சுய நீதி, குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட காரியங்கள், ஒரு ஒழுங்கு கிரமங்கள், ஒரு பிரின்சிபல்ஸோடு வாழுகிறவங்க சன்மார்க்கர்கள். அவர்கள் மனசாட்சி கட்டுப்படுவாங்க. ஆனால் அவர்களுடைய மனசாட்சிக்கும் ஆவிக்குரிய மக்களுடைய மனசாட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, அவர்கள் தப்பு செய்யக்கூடாது, அவங்க எந்த சபைக்கும் போகலை, ஞானஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் பெறலை, அவங்க எந்த காரியத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் அவர்கள் முன்னோர் தாய் தகப்பன் கீழ்ப்படிஞ்சு வருவாங்க, ஒழுங்காக படிச்சிருப்பாங்க, நேரத்தை பிரின்சிபலோடு வாழ்ந்திருப்பாங்க சன்மார்க்கர்கள். ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம மனசாட்சிக்கு உடைய தலை கர்த்தராக இருக்க வேணும், இயேசுவாக இருக்கணும். மனசாட்சி யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்பது தான் கேள்விக்குறி. என் மனசாட்சி நீங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை, ஒரு கணவனுடைய மனசாட்சி மனைவி கண்ட்ரோல் பண்ணலாம். மனைவி சொல்லுறது மட்டும்தான் கேட்பார், நல்ல ஆவிக்குரியவராக இருந்தால் கூட. ஆனால் நீ ஏன் சாப்பிட்றான்? 2 பேரும் தேவ சமத்தில் இருந்த அப்போஸ்தலரோட பாதத்தில் இருந்த மக்கள் தான். மனைவி அந்த இடத்துல நம்மளுடைய எது தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உடன்பட்டு அந்த மனசாட்சிக்கு சாகடிச்சு அவங்க தேவ சமத்தை நிற்கிறாங்க. இப்போ கரெக்ட் யார் இந்த மனசாட்சி? ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. அதில் போயிட்டு அப்புறம் அடுத்தது. ஆமாம், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரும்பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதா, எருசலேம், சமாரியா, பூமியின் கடைசி சாட்சி. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம். இந்த மனம் என்பது தான் ஒரு ஆத்மத்துக்கு உண்டான ஒரு காரியம். அதுதான் நாம். சரீரம் நாம் கிடையாது. சரீரம் நமக்கு உண்டான ட்ரெஸ்ஸு தான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸையே நம்ம பார்க்குறோம், அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கவனிக்கிறது கிடையாது. அதுதான் ஒரு ஆன்மா. அதுதான் அந்த ஆன்மாக்கு உண்டான மனம், சிந்திக்கிறது, செயல்படுறது எல்லாம் அதுதான். அந்த மனதுக்கு ஒரு சாட்சி தேவை. அந்த சாட்சிக்கு தாங்க பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஃபர்ஸ்ட் இப்போ நான் இருக்கேன் எக்ஸாம்பிள்னா, ஒரு காரியங்கள் செய்யும்போது, நல்ல காரியம் செய்யும்போது தெரியாது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம் செய்யும் பொழுது மனசாட்சி பேசுதுன்னா, மனசாட்சியோடு நம்மளோட பேசுனா, மனம்ன்றது நானுன்னா, அப்போது என்னோட செயல்பாடு அதை யாரை குறிக்கும்? கரெக்ட், அதுதான் பாஸ்டர். இப்போ என்னென்னா, நம்முடைய மனதை யார் டிரைவ் பண்ணுறாங்க என்பது தான், நம்மளை யார் டிரைவ் பண்ணுறாங்க என்பது தான் முக்கியம். இப்போ நம்ம வண்டி மாதிரி ஒன்று நீங்களே டிரைவ் பண்ணிக்கணும், இல்லாட்டி உங்களை சார்ந்தவர்கள் உங்களை டிரைவ் பண்ணணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை பிசாசனம் கண்ட்ரோல் பண்ணி பொசஸ் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கு நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை வந்துடும். பொசஸ் தான், தன்னை அறியாமலே கண்ட்ரோல், ஒரு சக்தி ப்ராசஸாக ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்களே ஒரு சம்பாஷணை தான். நான் கேட்டு அவருடைய கண்ட்ரோல்குள்ளே நம்ம இருக்கணும். பிசாஸ்க்கு நீங்கள் கேட்டு கண்ட்ரோல்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி அவன் நம்மளை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ மீண்டும் எனக்கு அந்த ஒரு கேள்விக்கு வருத்தம் தெரியல. எப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் என்னோடய செயல்பாடுகள், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் எல்லாம் இருக்குது. நான் ஒரு தவறு பண்ணும்போது என்னோட ஒரு மனசாட்சின்னு ஒரு காரியங்கள் நம்மளை டிரைவ் பண்ண, அப்போ அது யார், நான் யார்? அதுதான் பாஸ்டர் நான் கேட்குறது புரியுதுங்களா? புரியுது. அதாவது உங்கள் மனம் இருக்கிறதுல, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உள்ள மாம்சம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும். மாம்சம் இல்லை, மாம்சம் சம்மந்தப்பட்டதில்லை, இதுதான் நம்ம. ஓகே, இந்த ஒரு சப்ஸ்டன்ஸை மாம்சம் டிரைவ் பண்ணுது. ஓகே, புரியுதுங்களா? ஓகே. இப்போ அந்த மாம்சம் டிரைவ் பண்றது ஓகே, அது தவறான காரியத்துக்கு. ஆமா, தனக்கு உண்டான இச்சைகள் கேட்பதா நம்மள டிரைவ் பண்ணோம். வேணான்னு சொல்றது யார்? வேணான்னு சொல்லுது நம்முடைய மனசாட்சிக்கு தலைக்கர்த்தனாக இயேசு இருக்கணும். ஓ, அது யார் வேணா டிரைவ் பண்ணலாம், யார் வேணா டிரைவ் பண்ணலாம். அந்த டிரைவருடைய சீட்ல
நீங்க மனசாட்சி தான் டிரைவர் சொல்றீங்க. மனசாட்சி என்பது சாட்சி. ஓகே. அதாவது அந்த மனசாட்சி என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு பேசக்கூடிய, நம்மை நடத்தக்கூடிய, நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஒரு வண்டர்ஃபுல் சென்ஸ். யார்? ஆமா, நம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் சென்ஸ். அதான் யார்? அதுதான் பாஸ்டர் நம்மளுடைய பாருங்க. ஒன்று ஆவியானவன் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கு தான் இல்லை, அந்த சென்ஸு ட்ரைவ் பண்ண மனசாட்சி ட்ரைவ் பண்ணுறது ஆவியானவர் சொல்லலாம். ஆவியானவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவரை தலை கர்த்தனா நீங்கள் வச்சுட்டீங்கன்னா, ஓகே, அந்த மனசாட்சி அவர் அது மூலமாக உங்களோட பேசி உங்களை நடத்துவார். ஓகே பாஸ்டர். ஒரு ப்ராஃபட்டுக்கும் அது தேவைப்படுகிறது. ஆமாம், இது நம்ம ஆவிக்குரிய காரியம். இப்போ இதை பார்க்குறவங்க இந்துஸும் பார்த்துருப்பா, ஒரு புறஜாதின்னு பார்த்து கொண்டிருக்கேன். அப்போ அவங்களுக்கு அப்போ நான் தேவனை வணங்கவே இல்லையே, கண்டிப்பாக இல்லையா, அப்போ ஆனால் என்னை யார் ட்ரைவ் பண்ணுறாங்க? சிம்பிள் பாஸ்டர். ஒருவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கை ஆவி, ஆத்மா, சரீரம் முழு மனதுடன், முழு ஆத்மாவோடு, முழு பலத்துடன் ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணிட்டான்னா, சப்மிஷன் என்பது ஆண்டவர் நீங்கள் என்னை நடத்துமோன் அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டோன்னா, அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஒப்பு கொடுக்க அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த மனசாட்சிக்கு உண்டான சத்தம் நமக்குள் கேட்கும். உங்களுக்கு பாஸ்டர் ஒருவரை தவறாக பேசிட்டு வந்துட்டோம், ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு இல்லை, ஏன் தூங்க விடாம உங்களை பண்ணுறது? இப்போ அதுதான் கேள்வி. கேளுங்க. கரெக்ட் பாஸ்டர், எனக்கு புரியுது நீங்க. ஆனால் நம்ம இப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கோம். ஓகே, புறஜாதிற்கு இயேசு பற்றி தெரியாது, இல்லை அனுபவம் இல்லை, அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறது. அது யாரு? அவங்கள ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுறார் என்பது நம்ம 100% சொல்ல முடியாது. ஓகே, அவங்களுக்குள்ளாக சுயமாக தங்களை கண்ட்ரோல் பண்ணி, ஒரு டிரைவர் சீட்டில் யாருமே இல்லாமல் ஓடுகிற வாகனங்களும் உண்டு, போய் இடித்து நாசமாயிடும். ஓகே. இன்னொன்று எது பாவம் எது தப்பு ரூல்ஸ் அவங்க மனிதர்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுவாங்க. ஒரு சாதாரண பையன் வேறு விட்டு ஒரு பெண்ணை விரும்புகிறான், இவன் சொல்கிறது அவள் கேட்குறான். ஃபஸ்ட்டு நான் இப்படி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது எக்ஸாம்பிள், நான் என் வாழ்க்கை நேற்று நடந்த ஒரு சம்பவம். சர்ச்சில் ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் நடக்குது. என்னை பொறுத்தவரை என்னென்னா, அந்த பையனோட வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு வந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு 2 நாளில் கல்யாணம், ஒரு 3 நாள்லேயே கல்யாணம் பண்ணுறாங்க. வேற ஒரு கல்யாணமா? இல்லை, அந்த பையனோடய கல்யாணம் பண்ணுறாங்க. பட் அந்த பையனுக்கு சின்ன வயசு, பொண்ணோட ஒரு சின்ன வயசு. அப்போ நான் அந்த அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா ஒரு பையன் ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்கன்னா அவங்களால ஒத்துக்க முடியல. கேட்டால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுடைய சர்க்கிள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு நம்மளை நம்பி வந்துடுச்சு, பொண்ணு வந்தால் பையன் தெரிஞ்சிருவான், இப்படி தான் அந்த அவங்க சைடில் இருக்க காரியம். ஆனால் நியூட்ரலாக இருக்க நம்மளுக்கு பொண்ணு வாழ்க்கை கஷ்டமாகுது. ஸோ இது எப்படி பார்க்குறேன்னா, அவங்களுக்கு அது நியாயமாக போடுறதுனால. பையனுடைய வயசு என்ன, பொண்ணுடைய வயசு என்ன? பொண்ணுக்கு 21, பையனுக்கு 20. சரி, 2 பேரும் மேஜர் அடல்ட். சட்டத்தின்படி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அவர்களை திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய முழு உரிமை இருக்கு. ஆனால் ஒரு தெய்வ மனிதர்கள் நம்ம பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். என்னன்னா, இவர்கள் 2 பேரும் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்கள். அப்போ நீங்கள் பேசும்போதே மாப்பிள்ளை வீட்டாருடைய சுயநலம் நல்லா தெரிகிறது. 2-3 வருஷன்லேயே சொல்கிறீங்க. ஒரு ஆதாயத்துக்காக அந்த பிள்ளையை அபகரிக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல் என்னன்னா, இந்த பிள்ளை என் பையன் திருந்திடுவான்ட்டு. அது தேவையில்லை. இது அவங்களுக்கு அது நியாயமாப்படுது. இப்போ நியாயமே இல்லை. இல்லை அதுதான் சொல்ல வரேன். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வருதுன்னா, அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, பட் அது அவங்களுக்கு நியாயமா தெரியுது. மனசாட்சி இருந்தா இப்படி செஞ்சு பேச மாட்டாங்க. இல்ல பாஸ்டர், நீங்க சொன்ன விதத்துல சொல்றேன். மனசாட்சி யார் கண்ட்ரோல் பண்றாங்க? அவங்களை கண்ட்ரோல் பண்ற விதம் சரியில்லை. அது நம்மள ஆவியான கண்ட்ரோல் பண்றது இது கரெக்ட் தப்பு. ஒன்னு ஆவியான ஒரு மனசாட்சிக்கு கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை என்றால் மாம்சம் கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல மனிதர்கள் கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல பிசாசு கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப நீங்க பொறுத்த வரைக்கும் மாம்சமும் மனிதர்களும் நீங்க எடுத்த ஒரு முடிவு தான். இது மனசாட்சி ஆக்டிவா இல்லாத ஒரு காரியம்தான். கரெக்ட். மனசாட்சி ஆக்டிவ், அதாவது நம்ம நான் உங்ககிட்ட பேசுறேன், அம்மா உனக்கு மனசாட்சி இருக்காம்மா, அந்த பொண்ணு 3 நாள் இருக்கீங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அவங்க இல்லை 3 நாள் இங்கே இருக்கு, அந்த அம்மா தாய் எவ்வளோ கஷ்டப்பட, பொண்ணு வீட்டு கஷ்டப்படுவாங்கன்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு அழுவுது, ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணணும், அதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் அந்த வீடை பற்றி தெரியல. நான் கேட்குற மனசாட்சின்னு பேசினா கூட அவங்க செல்ஃபை பற்றி பேசுகிறாங்க, பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணுறது கரெக்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு பாஸ்டர். இது ஒரு தேவ மனிதர்களாக நம்ம இந்த மாதிரி விஷயம் எப்படி தான் செய்யணும்.
இந்த நீங்கள் சொன்ன குடும்பத்தை யார் அப்படின்னு எனக்கு தெரியாது. கரெக்ட். ஆனால் அநீதி உள்ள குடும்பம். இந்த குடும்பத்துக்கு டைட்டில்ஸ் சொல்கிறேன். அநீதி உள்ள குடும்பம், நியாயம் இல்லாத குடும்பம், இதற்கெல்லாம் மேலே இன்னொன்று சொல்கிறேன், தேவ பக்தி இல்லாத குடும்பம், தேவ பயம் இல்லாத குடும்பம். இவங்க வந்து சபைக்கு வந்தது எந்த நோக்கத்தோடு வந்தாங்களோ அந்த நோக்கத்துக்கு ஒப்பு கொடுக்காம ஒரு பொண்ணை திருடி இருக்கிறாங்க, அபகரிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு விரும்பி போனாலும் போராட்டியும் அந்த பிள்ளையை பெற்ற தாய் தகப்பனுடைய மனம் வருந்தும். பெற்றோர்களுடைய ஆசிரம் அந்த பிள்ளைக்கு இருக்கவே இருக்காது. இது வந்து ஒரு நியாயமற்ற செயல். அதுவும் குறிப்பாக சபையில் இது நடப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநீதி. இது பாஸ்டர்னு துணையே போகக்கூடாது. கண்டிப்பாக. அதுதான் பாஸ்டர் இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஏன் இதை கொண்டு வந்தேன்னா, மனசாட்சி இல்லை. ஆனால் அவங்கள பொறுத்தவரை அது மனசாட்சி மாதிரி பேசுவாங்க. இல்லை, மனசாட்சி இல்லை பாஸ்டராங்க. மனசாட்சி இஸ் டெட். தனக்கு ஒரு பொண்ணு இப்படி போனா எப்படி இருக்கும்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க இல்லையே. அவங்களுக்கு ப்ரெசண்ட்டுக்கு அந்த பொண்ணை அபகரிக்கணும், நாளைக்கு அந்த காரியத்துக்கு பார்த்துக்கலாம். அப்போ அவங்க சபைக்குள்ளே வந்து அந்நிய பாஷை பேசுகிறதோ சபையில் வந்து துதிக்கிறதோ எல்லாமே வேஷம்தான். கண்டிப்பாக வேஷம்தான். தே ஆர் ட்ரை போன்ஸ். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு அதுதான் பேசுகிறோம். நீங்கள் மனசாட்சின்னு கேட்டதுனால அவர் போயிட்டு இருக்கிறோம். புரியுதுல அவங்களுக்கு? அவங்க வந்து செத்த கிரியைகள் இன்னும் அவங்கள சார்ந்து இருக்கிறது. ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிற ஒரு மனுஷன், அவன் மனம் சாட்சி உள்ளதாக இருக்கும். அதான் சுத்த மன சாட்சி. சுத்தமான மனம் அது சாட்சி கொடுக்கிறது. பரிசுத்த அதுக்கு தான் ஆவியானவர் வந்து நமக்கு உதவி செய்கிறாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிற. அப்போ அந்த எப்ரியல் சொல்ல வார்த்தை, அப்போ மனம் புதிதாக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம செத்து போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காரியத்தில் தப்பு பண்ணிட்டோம். கண்டிப்பாக சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சினிமா கதை எடுத்துக்கங்களேன், ஏய் தப்புலாம் இல்லை கிடையாது, கொஞ்ச நேரம் பார்க்க என்ன தப்பு இருக்குது அப்படிதான் சொல்லுவோம். அப்படிலாம் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணோம். நம்ம அதில் மாறிடுவோம். போயிட்டு வந்த பிறகு தூக்கம் வராது, உங்களால் ஜெபிக்க முடியாது. அதையும் நீங்கள் வந்து அந்த இடத்துலயே மாறலைன்னா யூ ஆர் டோட்டலி டெட் மேன். திருப்பி என்ன பண்ண, நான் பழைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி இல்லை, எத்தனை முறை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறது. ஆண்டவருடைய அன்பு. இன்னைக்கு நிறைய காரியங்கள், நிறைய உபதேசங்கள் வந்து நீ ஒரு முறை மன்னிப்பு கேட்டாவே டக்குன்னு மன்னிச்சிடுவாரு. திருப்பி அந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் இல்லைன்றாங்க. பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா? பாவம் செய்கிற ஆத்மா மறிக்கும், சாகும். அப்படியே பாவத்தின் சம்பளம் மரணம். இது அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? என்ன பாவத்தை மன்னிக்க? ஐயா அடிக்கடி கடந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தும் போது சகாயமின்றி சடுதியிலே நாசம். ஆண்டவர் மன்னிக்கல என்பது சொல்ல முடியாது. ஏன்னா மன்னிக்கிறவரும் அவர் தான், மறக்கிறவரும் அவர் தான், நியாயம் தீர்க்கிறவரும் அவர் தான், நியாயத்தின்படி நீதியை செய்கிறவர் அவர் தான். அது நம்ம பிளேஸ். ஆனால் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. ஒரு முறை நீங்கள் குடிச்சிட்டு கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, திருப்பியும் குடிக்கிறீங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டே இருப்பார். உன் சரீரம் மன்னிக்காத. புரியல. உங்கள் சரீரம் மன்னிக்காத. எப்படி மன்னிக்காது? குடிச்ச குடியில என்ன ஆகும்? உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். நீங்கள் உடல் நலத்துக்கு கேடு சொல்லுத நீங்கள் கேடான காரியத்துக்கு உள்ள போட்டு ஆண்டவர் மன்னிப்பார். அப்படின்னா என்ன சொல்றீங்க? அவர் மன்னிப்பாரு, அது நம்மளுக்கு பண்ணதுக்கு உண்டான அறுவடை இல்லை பண்ணதுக்கு உண்டான அறுவடை கண்டிப்பாக இருக்கும், மிகுதியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரத்தாம்பர செப்பா இருந்தாலும் வெண்பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிற தேவன். ஆண்டவர் மன்னிக்கலன்னு அந்த சைடே போக முடியாது பாஸ்டர். ஆனால் நீங்கள் கேட்குற விதம் இருக்குது. இல்லை, கேட்குற விதம்லாம் இல்லை, நம்ம மாற்றிக்கிற விதம் இருக்குது, நம்ம வாழ்ந்து காட்டுற விதம். ஆமாம். எவ்வளோ நாள் நீங்கள் சாட்சியாகவே வாழ மாட்டீங்க, திருப்பி அதே ஸ்டேஜிலே இருந்துட்டு இருந்தா கண்டிப்பாக. பாவம் செய்யாத எந்த மனுஷன், பாவம் செய்யாமல் எந்த மனுஷன் இருக்கிறார்? எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி தான் தெளிவாக இருக்கிறது. இதை வந்து வி ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ். இப்போ இதனுடைய பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக இப்போ மறுபடியும் பாவம் செய்கிறத நம்ம யோசிக்க போகிறோமா, தெய்வ மகிமையை அடைவதற்கு யோசிக்க போகிறோமா? தெய்வ மகிமையா? அப்போ தெய்வ மகிமையை அடைவதற்கு நமக்கு அதுக்குண்டான விலக்கரையத்தை கொடுத்தே ஆகணும். நம்ம ஜெபிக்கணும். இப்போ மனசாட்சிக்கு வந்துடலாம். அப்போ மனசாட்சி செத்த ஒரு மனுஷன் மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் மறுபடியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறான், உபவாசத்தை ஜெபிக்கிறான்.
உபவாசத்தை ஜெபிக்கிறது நாட் டு அச்சீவ் எனி திங்ஸ், டு நோ அபவுட் அவர் செல்ஸ் தான். நீ என்ன நிலையில் இருக்கணும், நான் யார். ம் பசங்க எனக்கு ஒரு 3 டேஸாக எனக்குள்ளே இது வரைக்கும் என் மகக்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். 3 டேஸாக எனக்குள்ளே ஒரு கிரியை வந்துச்சு பாஸ்டர். என்ன ஒரு அடிச்சிட்டார். அடித்தோடனே பயங்கரமாக அடிச்சிட்டார், வலிக்குது. நான் சிக்காயிட்டேன். சப்போனாயத்துலையா இல்லை ஒன்றும் இல்லை? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே. ஒரு மனிதன் வந்து என்னை தாக்கிட்டார். ஏன் மற்றவங்க சொல்லணும், நம்மளே வச்சுக்கலாம். நம்மள ஒருத்தர் தாக்கிட்டார், ரொம்ப அடிபட்டுடுச்சு. எனக்கு மருத்துவமனையில் போய் படிக்கிற அளவுக்கு என் மனைவி, என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அடுத்தது சகோதர சகோதரிகள், என்னை நேசிக்கிற விசுவாசிகள், என்னை நேசிக்கிறவங்களை போல எல்லாருமே என்னை பார்க்கும்போது பாதிக்கப்படுவீங்களா இல்லையா? கண்டிப்பாக. வித்தியாசமாக பாதிக்கப்படுவாங்க. இதை நான் உணரணும்ல. நான் பட்ட அவதியினால் இத்தனை பேர் பாதிப்புள்ளாகிட்டாங்க. என்னுடைய குணாதிசயத்தை நான் சோதிக்கணும். உடனே நானும் கோவப்பட்டு அந்த ஆளை சமமாக நான் தாக்கி விட்டால் என்னை சுற்றிலும் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறாங்களோ அதே போல் அவனை சுற்றிலும் நல்லவனோ கெட்டவனோ பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? 100% பண்ணுவாங்க. இதை யோசிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நம்ம யோசிக்கும்போது இது எனக்கு யோசனை வந்துச்சு. அவன் அடித்ததுனால திரும்பி அந்த அடி திரும்பி அவனால் எடுக்க முடியாது. சாரி தான் சொல்ல முடியும். அவனை மன்னிச்சு, சரி பரவாயில்லடா, நீ அடிச்சிட்டடா, நான் ஒன்றுமே செய்யலை, நீ பண்ணிட்டேன், சரி கடவுள் குணத்துவார்ப்பா, நம்ம போயிடுறோம் வச்சிங்களேன். அந்த மௌனம் அவனை மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியத்துக்குள்ளே நடத்தும். அப்படி இல்லைன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கண்டிப்பாக. இப்போது ஒரு சைடு முழுதாக பாதிக்கப்பட்டது ஓட போகுது. அவன் யார், நான் யார்? இப்போ நானும் அதுக்கு செய்வேன்னு சொன்னால் அவனை சார்ந்த அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாருமே பாதிக்கப்படும் பொழுது இதில் தேவன் என்ன செய்ய முடியும்? மனசாட்சி உள்ளவனும் மனசாட்சி அற்றவனும் செய்கிற காரியம் ஈக்குவல் ஆகிடுது. கண்டிப்பாக. புரியுதுங்களா பாஸ்டர்? அப்போது இது அஹிம்சா வழியில் காந்திஜி சொன்ன போல் ஆண்டவரும் ஒரு கணத்தை நேசின்னு சொல்கிறார்ல, அப்படி விலகி போயிடும்போது எல்லாரும் கேட்கறனா பைத்தியக்காரன் அவன் அடிக்கிறான், அப்போ உண்மையாக நீ செய்ய தப்பு, அது இன்னும் வலிக்கும். அடி வாங்க. இப்போ கூட இருக்கிறேன் யோகனுடைய சகோதரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உட்காந்து பேசுகிறவங்களும் இருப்பாங்களே, இது செஞ்சிருப்பார் போல் தெரியும். அதான் அமைதியாக போயிட்டார். இல்லை ஒழுங்கு கேட்டிருப்பாரு. சில பேர் சொல்லுவாங்க கேஸ் கொடுங்க, இதை கொடுங்க, இல்லை அப்படி விடக்கூடாதுன்னாங்க. அதனால் என்ன கிடைக்கிது? கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. அப்போது குணாதிசயம் மாறுவதற்கு, மகிமையை தேடுவதற்கு நம்ம பே பண்ணுறோமா இல்லையா? கண்டிப்பாக. இங்கே பாருங்க, காலம் தொட்டு நம்மளோட டிஎன்ஏல பாவமாக சேர்த்து வச்சுருந்தோம். நமக்கு தேவனை மன்னிக்கிறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அடுத்த மகிமையின் கட்டத்துக்குள் நம்ம போகணும்ல. மகிமையின் மேல் மகிமை. மகிமைக்கு ஒரு ஸ்டேஜ் இல்லை, அது மகிமை மேல் அந்த உன்னதம் அடைகிற வரைக்கும் பல ஸ்டேஜுகள் உண்டாகுது. இப்போ நம்ம பேசுவதே மகிமை. அடுத்த கட்டம் இதை விட இன்னொரு பெரிய மகிமை நம்ம பேசணும், இன்னொரு மகிமை பேசணும். அதுக்கு பதிலாக இதை அந்த ஸ்டேஜில் திருப்பி என்ன போய் விழுந்து பாவத்தை விழுந்து வருது. அப்போ என்னுடைய காலம் முடியுதா இல்லையா? கண்டிப்பாக. ஆண்டவர் மன்னிக்கிறார். சொன்ன குடிக்கிறவனை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் சரீரம் மன்னிக்குமா? மன்னிக்காதே. அந்த சாராயத்தை உள்ள ஊற்ற புண்ணாயிற்று சரீரம் போய்கிட்டே இருக்கும். எப்படி சித்திரத்தை வரைய முடியும்? அந்த சுவர் போகிறதில்ல. அது மாதிரி நம்ம ஆண்டவரை பற்றி இங்கே சப்ஜெக்டில் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். மனசாட்சி அதுதான் பாஸ்டர். சன்மார்க்கர்களுக்கு கூட உலக நியமனங்கள் நீதியை வச்சு நடந்து கொள்கிறாங்க. ஆனால் துன்மார்க்கனுக்கு தப்புனே தெரியாது பாஸ்டர். ஏன் ஒருவனை கெட்ட வார்த்தை பேசுகிறோம், ஏன் ஒருவனை அடிக்கிறோம், ஏன் ஒருவனை போய் கொலை செய்கிறோம். வாலிபர்கள்லாம் இந்த நாட்களில் ஒரு குரூப் ஏந்துட்டு கொலையை போய் செய்கிறாங்க, ரத்தத்தை கொலை செய்துட்டு வராங்க. அது அவன் செஞ்ச அந்த கொலைக்கு அவனுடைய சந்ததிக்கெல்லாம் அது எழுதி வைக்கிறான். இவனும் பட்டயத்தினால இவனும் பலியாக போகிறான். அதில் ஃபஸ்ட்டு இன்னொன்று, இப்போ நம்ம மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்துது, அது சாகுது, திருப்பி உயிர்ப்பிக்கிறோம். அந்த மனசாட்சியோடு நம்ம பேச முடியுமா? அதை அவங்களோட அந்த மனசாட்சியோடு பேச முடியும். மனசாட்சி உங்களோட தான் பேசுது. இல்லை ரிப்ளை கொடுக்குமா? நான் கேட்குறது கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து நான் இந்த காரியம் செய்வது சரியா அப்படின்போது
நம்ம மனசாட்சியினுடைய டிரைவர் சீட்டில் யார் வச்சுருக்குறோம்? தெரியல. அதுதான் அங்கதான் கேளு. அவங்க உங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிற ஐயா தேவனை வந்து உட்காந்தா நல்லா இருக்கும் அந்த டிரைவர். தேவனை மாத்திரம் நீங்க சீட்டு போட்டு உட்கார வைக்கணும். ஓகே. பிசாசு நீங்க சீட்டு போடவே தேவையில்லை, தானா உட்காந்துருவாங்க. அதே போல உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற மக்கள், அது வீட்டின் உறவுகள், நண்பர்கள், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னாதான் நான் செய்வேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அவங்க யார் ட்ரை பண்ணுறா? அவன் நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான் அப்படின்பது. இவன் மனசாட்சி செத்து போச்சு. மனசாட்சிக்கு ஆண்டவர் நமக்கு மனசாட்சி ஃபஸ்ட்டு இப்போ நல்லது கெட்டது மட்டும் தான் சொல்லுமா? இல்லை, மனசாட்சி நல்லது மாத்திரம் தான் சொல்லும். இல்லை நல்லது ஓகே, நம்மளோட பேசுகிற காரியமும் வெறும் ஜஸ்ட் ஒரு கெட்டது செய்யாதன்னு சொல்லும். ஓகே ஃபஸ்ட்டு நான் மனசாட்சி. ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல லாங்குவேஜ் ப்ராப்ளம், இடமும் தெரியல. அப்போது என்ன பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு வந்து காலையில் எனக்கு இத்தனை ரொம்ப லேட்டாக படுக்கிறேன், எனக்கு சீக்கிரம் எழுப்பி விடுங்க அப்படின்ட்டு சொன்ன மாதிரி அந்த டைமில் நான் எந்திரிக்க மாட்டேன், என்னை எழுப்பி விட்றேன். டக்குன்னு தூக்கம் என் வருது, நான் முடிச்சு பார்த்தா கரெக்டான டைமு. இது தேவன் செய்கிறாரா மனசாட்சி செய்கிறார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குங்க. செகண்ட் என்ன பண்ணேன், இந்த ட்ராவல் போகிறேன், எனக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணவும், நீங்கள் எனக்கு யாரோ ஒரு ஆள் அனுப்புங்க. ஒரு 1/2 hourல ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, எங்கேயோ ஒரு வழிபோக்கர், சார் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா சார் அப்படின்றாரு. ஓகே, இப்போ இதை செய்கிறது தேவனா இல்லை மனசாட்சி? உங்கள் மனசாட்சி லைவாக இருக்கிறதுனால கர்த்தரை தேடிட்டே இருக்குது. அப்போ அந்த மனசாட்சியினுடைய தலை கர்த்தர் இயேசுவாக இருக்கிறதுனால அந்த மனசாட்சி கூப்பிடும்போது தலை கர்த்தரை தான் நீங்கள் கூப்பிட்றீங்க. அவர்கிட்ட சொல்கிறீங்க, என்னை எழுப்புங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த 2 காரியத்தை சொல்லும்போது ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறார். அது மாதிரி ஒருத்தர் பேச வர்றாரு, அவர் சொல்கிறாரு சரியில்லை அதால் பேச வேண்டாம். அது மனசாட்சியா இல்லை ஆவியானவரா? ஆவியானவர் உணர்த்துறார். மனசாட்சி என்பது டு கண்ட்ரோல் அவர் செல்ஃப். ஓகே, அவர் கண்ட்ரோல் சார்ஜ். ஆவியானவர் நம்மளையும் கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்முடைய கர்த்தர் கொடுத்த அசைன்மெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி செஞ்சுட்டு போகிறோம். ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், பனியோட உட்காந்துருக்கேன். உடனே நைட்டு ஒரு 10-11 o'clock இருக்கும், சீக்கிரம் சட்டை போட்டுன்னு ஒரு உணர்வு. ஆவியானவர் எதுக்கு சட்டை போட சொல்கிறோம், யாரோ வர மாதிரி ஒரு உணர்வு. நைட்டில் யாரும் வரப்போறேன்னு போயிட்டு எந்திக்கிறேன், காரிங் பில் அடிக்கிறார். அந்த என்ன ஸ்டே பண்ண வச்சவர் திடீர்னு வந்து நிற்கிறாரு. நான் டக்குன்னு சட்டையை போடுறேன். நான் போட்டோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ஜ் கேட்டீங்களா, சார்ஜ் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அவர் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ என்னை யார் ரோல் பண்ணது, யார் இப்போ உடனே ஆவியானவர் சட்டை போடு. ஏன்னா நம்ம சட்டை போடுறது ஒரு எல்லாரும் ஒரு இப்படி நம்ம பனியெல்லாம் இருக்கக்கூடாது, சட்டை போடணும் நம்ம நினைக்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு. அது எப்படி? அது ஆவியானவர். உங்கள் மனம் என்பது சாட்சி கொடுக்குறதுனாவே, சாட்சினாவே பொய் சாட்சி உண்மை சாட்சி இல்லை. மனம் வந்து கொடுக்குற சாட்சி வந்து சுத்தமான மனம் வந்து கொடுக்குற சாட்சி எப்பயுமே பரிசுத்த சாட்சிகள் தான். அதனுடைய தலைவர் இயேசுவானவர் தான் நம்ம வச்சிருக்கணும், நம்ம தான் வைக்கணும் அது. அப்போ அவர் அதை லீட் பண்ணுறாரு. அது ஒருவன் வந்து மாதம்லாம் சம்பாரிச்சுட்டு அந்த சம்பளத்தை ஏற்கனவே கஷ்டப்படுறான். அவனுக்கு ஏராளமான கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாடகை கட்டணும், அந்த பிரச்சனையில் சம்பளத்தை எடுத்துன்னு போகிறான். இன்னும் ஒரு தரித்திரம் வந்து போய் என்ன பண்ணுறான், அதை பிட் பாக்கெட் அடிக்கிறான். அடிக்கும்போது இவனும் தொழிலாளி, அவனும் தொழிலாளி. கொஞ்சம் கூட யோசிக்கலையே, மாதம்லாம் உழைச்சி அவன் போகிறானேன்னு ஒரு சற்று யோசித்துருப்பானா, அவன் அடிக்க மாட்டான். அதை யோசிக்கவே தெரியல அவனுக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச தொழில் எடுத்துன்னு போகிறான், இவனும் தொழிலான்னு நினைக்கிறான் அதை. அப்போ இதில் வந்து இங்கே மனமே சாட்சி. அதாவது ரட்சிக்கப்பட்டவனை பிறகுதான் நம்முடைய மனம் புதிதாக்கப்படுகிறது, ஜெனிப்பிக்கப்படுகிறது, ரீஜெனரேட் ஆகுது. ரீஜெனரேட் ஆன பிறகுதான் அவன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் படிப்படியாய் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சபையின் அனுபவங்களை சொல்கிறேன். நல்லா ஜபிக்கிறாங்க, நல்லா ஆவிக்குரியாக இருக்காங்க, மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி எல்லா காரியங்களும் இருக்குது, பொது காரியங்கள் எல்லாம். சில இடங்களில் அவங்க ஸ்கிப் ஆகிறாங்க. அது வந்து ரொம்ப மனசாட்சியோடு பண்ணுறாங்களா, தேவனை உண்மையாக வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் ஜபிக்கிறாங்க, பாஸ்டிங் போடுறாங்க, எழுப்புதல், என்னென்னமோ அவங்க ஜபிக்கிற வல்லமை இருக்க மாதிரி.
இந்த திருமண காரியம் வரும்பொழுது ஜாதி பார்க்குறது, எக்ஸாக்ட் சம்டைம் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குறது, இந்த வரதட்சணை வாங்குறது, சாங்கியங்கள் பண்ணுறது. எங்கள் சொந்தக்காரங்க வேறு வழி தெரியல. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட நல்ல படம், என் பொண்ணுக்கு பாருங்கன்னாரு. பார்த்துட்டு ரொம்ப இல்லை 30 வயசு ஆகிடுச்சு பாஸ்டர், பொண்ணுக்கு அவங்க சர்ச்சில் இருந்தால் பாருங்கண்ணா. பாஸ்டர் எது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஜாதியில் இருந்தால் நல்லாயிருக்கு. நான் என்ன பாஸ்டர் ஜாதியெலாம் பார்க்குறீங்கன்னு. நான் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நான் இப்போ ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைமில் இந்த ஜாதி பார்க்கலன்னா அவர் தப்பாக போயிடும் அப்படின்ட்டு. இந்த டைம் அவர் ஊழியம் எங்கே போயிடுச்சு அப்போ யோசிக்கிறேன். நான் கேட்டேன், இப்போ மனசாட்சிக்கு விரோதமாக சரிங்களா பாஸ்டர்னு. சிரிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க பாஸ்டர்ன்ட்டு போகிறாரு. இது பயங்கரமான சப்ஜெக்ட் நீங்கள் என்கிட்ட கேட்டது. இது எப்படி, இது மனசாட்சி எங்கே போய் நிற்குது இந்த இடத்துல? அவங்க இதுவரையும் நடந்ததில்லை அவங்க வாழ்க்கையில. சில சில காரியத்தை இவரே ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு மனசாட்சிக்கு. இதை தாண்டி நான் போகக்கூடாது. அதாவது ஆனால் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்சி வாழ்க்கை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அந்த அந்த கனிகள், அதாவது பேக் லைஃப்பில் போனால் தான் இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. இதில் இதெல்லாம் எப்படி சாவடிக்கிறது இந்த இப்படிப்பட்ட கெட்ட மனசாட்சி? அதாவது எனக்கு அதில் ஒரு காரியம் நான் சொல்கிறேன். எனக்கு ஜாதி பற்றி எனக்கு தெரியாது, நான் அப்படி வளர்க்கப்படலை. ஆனால் ப்ராட்டப்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ப்ராட்டப்ஸ் கல்ச்சரில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நான் சாப்பிட்ற விதம், உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற விதம், ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ற விதம், வீட்டில் பேசுகிற விதம், பழகிறது எல்லாமே வித்தியாசம். புரியுதுங்களா? நம்ம வெளியே வந்து காமனாக நம்ம வந்து வி கேன் ஆக்ட். ஆனால் ஒரு பொண்ணு எடுக்கும்போதோ ஒரு பையன் எடுக்கும்போதோ நம்ம வீட்டுக்கு உண்டான ஒரு கஷ்டம் இருக்கும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நம்ம கஸ்டம் ஸ்டைல் ஒன்று இருந்துட்டு அந்த இப்போ நம்ம உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு வெஜிடேரியன் வச்சுக்கோங்களேன். நமக்கு வரப்போகிற பையனோ பொண்ணோ நான்வெஜ்ஜை வந்தால் அங்கே பெரிய இடர் உண்டாகும். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆள் ஏற்றுக்கொண்டா பரவாயில்ல. முழு குடும்பமாக ஐயோ அது ஸ்மெல் வந்தாலே நாங்கள் வாந்தி எடுத்து போயிடுவோம். அதனால் அந்த பையனை பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க, தனியாக உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அங்கேயே பிளவுகள்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து கர்த்தருடைய சித்தம் படி இருந்தால் எல்லாமே அமைச்சு கொடுப்பார். கண்டிப்பாக எல்லாமே சாதகப்படுத்தி கொடுப்பாரு, அமைச்சு கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவார். இப்போ வந்து அந்த கஷ்டம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நான் இருக்கணும்னு தான் நான் சொல்வேன். என்னென்னா சம்மந்தமில்லாத வளர்ப்பான ஒரு பையனை கொண்டு நீங்கள் சொல்கிறது பழக்க வழக்கங்கள் ஃபஸ்ட்டு, நான் சொல்கிறது ஜாதி பேசுகிறேன். இப்போ வந்து ஜாதினால நம்ம பழக்கங்கள் மாறாது. நம்ம இப்போ நான் படித்து ஒரு சிட்டியில் இருக்கவங்க ஒரு வாழ்க்கை இருக்கும், மப்சல் இருக்கவங்க வாழ்க்கை இருக்கும். சிட்டிலே வீட்டுக்கு வாழ்க்கை வித்தியாசம். ஒரு ஏரியா வைஸ் ஒரு ஏரியா வைஸ் வருமானத்துக்கு மாதிரி ஒரு வாழ்க்கை, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை, வளர்ந்த விதம் ஒரு வாழ்க்கை. புரியுதுங்களா உங்களுக்கு? சாப்பிட்ற விதம் இது வேற. சாப்பிட்ற விதம், பேசுகிற விதம், ட்ரெஸ் பண்ணுற விதம், அட்ஜஸ்ட் பண்ணுற விதம் எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஃபேமிலிஸில் இருக்க சான்ஸ் இருக்குதுல்ல. இப்போ என்னுடைய ஜாதிகள்னால மாறுதுன்றீங்களா? இதெல்லாம் ஜாதி பற்றி நாங்கள் பேசலை. ஜாதி பற்றி அது வந்து அது எனக்கு அந்த உணர்வை பற்றி எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து 94-95 ஒரு மேனேஜரை நான் சந்தித்தேன், ஒரு யூனியன் பேங்க் மேனேஜர். அவர் என்னை பார்த்துட்டு நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டார். ஆமாம் கேட்டேன். அன்றைக்கி மேனேஜர் ரூமில் போய் ஏதோ பேச வேண்டிய நிர்பந்தம். அப்போது ஆமாம் கிறிஸ்டியன் சார். நீங்கள் என்ன ஊழியம் செய்வீங்களா? ஆமாம். நீங்கள் எந்த ஊருக்காரன்னு கேட்டார். நான் மெட்ராஸில் தான் பிறந்தேன் அப்படின்னு. உங்கள் ஒய்ஃபு அடுத்தது என்னை கேட்டார், உங்கள் ஒய்ஃப் வந்து எந்த ஊருக்காரு? அந்த ஊரை சொன்னேன். அவங்க எந்த ஜாதின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன், எங்கள் அப்பா வந்து இது, எங்கள் அம்மா இது, நான் இதில் வந்தேன். அது ஜாதியானு தெரியாது, இப்படி தான் நான் வந்தது. ஆனால் ஒய்ஃப் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியலையே. என்ன அவனை கேட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் சார். சிரிச்சாரு, ஊந்து சிரிச்சுட்டு, என்ன இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிறீங்கன்னாரு. இல்லை எனக்கு உண்மையிலே தெரியாது. அப்போது அவர் சொன்னார், உங்களை பார்த்து எனக்கு சந்தோஷம், கடவுள் தான் உங்களை பார்க்க வச்சார். அவர் சொன்னார், நான் இயேசு அறியாத குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு
சபையில் ஊழியம் செய்கிற அளவுக்கு போனேன். ம். ஆனால் நான் வளர்ந்த சபையில் இந்த ஜாதிகள்லாம் பேசி என்னை தள்ளி வச்சதுனால நான் பின்மாற்றம் அடைந்து பழையபடி நான் விக்கிரக ஆராதனைக்காரனா நான் போயிட்டேன். இந்த ஜாதினால தான். அப்படிப்பட்ட இயேசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் போயிட்டேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னாரு. சிரிச்சேன். அதை நான் அவர் சொன்னது அவ்வளோ பெருசாக எனக்கு தெரியல எனக்கு. அப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப் கிட்ட நீ எந்த சாசனம் அவங்க விழுந்து 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 சிரிச்சு நானும் சிரிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது காமெடியாக தான் போகுது. எனக்கு அது இன்னும் என் பிள்ளைங்களாம் கேட்டால் உண்மை தெரியாது. ஆனால் அதே என் மகளுக்கு திருமணம் ஆச்சுல, கர்த்தர் கொடுத்தார். அவர் எந்த ஜாதி இதெல்லாம் எனக்கு தெரியாது, கர்த்தர் கொடுத்தார். அதாவது எனக்கு நான் ஜெபம் பண்ணது, ஆண்டவரே வந்து என் குடும்பத்துக்கு வருகிறவங்க நான் ஆராதிக்கிற தெய்வத்தை அவர்கள் தெய்வமாய் கருதணும். எங்களை போல பிரதிஷ்டை உள்ளவங்களாம் எங்களோடு இசைஞ்சு எங்கள் ஊழியத்தில் எங்களோடு நடக்கணும் ஆண்டவரே. இதுதான் அத்தனையும் என் மருமகன் பொருந்துச்சு. ஒரு மகிமையுள்ள ஒரு ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஆவிக்குரிய தெய்வ மகனை கற்றுக் கொடுத்தார். இதுதான் எனக்கு என்னுடைய பரிசுத்த ஜாதி. நீங்கள் ஒரே லைனில் முடிச்சிட்டிங்க. நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க. இப்போ ஜாதியில் நம்ம வந்து பழக்க வழக்கமாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி காரியங்கள் இதுக்கு வந்து ஒரு காரியம் நான் சொல்ல குடும்பம் அப்படி இருந்தால் தான். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப பழக்க வழக்கங்கன்னு. ஸோ இந்த ஜாதியில் இருக்கும் இப்படி தான் பழக்க வழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொன்னதை அப்படியே என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, அதை இன்னும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஊர் பேர் கேட்டாங்க, எதுக்கு ஊர் பேர் கேட்குறாங்கன்னா எனக்கு முதல்ல தெரியாது. எனக்கு இன்னைக்கு நிறைய ஊழியர் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த ஊர் பேரை வச்சு உங்கள் அடையாளப்படுத்த ஒரு 50% இவ்வளோ இவங்கள தான் இருப்பாங்கன்னு. அவங்க ஆளுங்களில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. இன்னைக்கு நடக்கிற இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். பொதுவாக நம்ம எல்லாருமே ஆண்டருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட. நான் எங்கள் சபையில் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு சாட்சி சொல்லுது. அங்கே ஜாதி பார்க்கக்கூடாது, கிறிஸ்துக்குள்ளே வந்துட்ட தேவன் தான். புறஜாதிகளில் ஜாதி பார்க்குறேன்னா நீ வந்து பிற மதத்தின் அங்கங்களில் பிறந்தவங்க தான் ஜாதின்னு பார்ப்பாங்க. நம்ம ஜாதி கிடையாது, கிறிஸ்துவ ரத்தத்தில் பிறந்தாச்சு, பேசக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல என் கூடயே ஊழியை செஞ்சு கொண்டிருக்க ஒரு பையன் ஒரு அம்மா, அவங்க வந்து என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும். பாஸ்டர் ஒன்று சொல்ல தப்பாக எடுத்துக்க மாட்டேங்குது, சொல்லுங்கம்மான்னு. பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், பார்த்துடலாமா என்ன இருக்குது. இல்லை ஜாதி பார்க்க வேணாம், நீங்கள் அதே ஜாதியில் எங்கள் ஜாதியிலேயே ஒரு நல்ல ஆவிக்குரிய பொண்ணு வருது, வந்தால் எடுத்துக்கலாமா அப்படின்னாங்க. தானாக வந்தால் பிரச்சனை இல்லைம்மா, நீ ஜாதியிலே இந்த மாதிரி பொண்ணு பார்க்குறது உன் மனசாட்சிக்கு தான் தெரியும், அது கர்த்தர் மட்டும் தான் அறிவார் அப்படின்னாங்க. இல்லை ஃபஸ்ட்டு அதுவே வந்திருக்கு, அதான் கேட்டேன். தானாக வந்த பிரச்சனை இல்லைன்னு. கடைசி நினச்சி கல்யாணம்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க சொந்தக்கார சொல்கிறாங்க, இவங்க இந்த ஜாதியில் பார்த்து என்கிட்ட சொன்னது பொய்யா இருந்து பாஸ்டர் சர்ச்சில் கல்யாணம் நடத்தணுன்றதுனால என்கிட்ட வந்து பொய்யா சொல்லி அவங்க அந்த கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறமா கூப்பிட்டு மனம் வருத்தப்பட்டேன், நீ பண்ணு தப்புமா, நீ கரெக்டாக இருக்க, ஆனால் எங்களை ஏமாற்றிட்ட, நீ பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுருங்க. இது என்னன்னா இந்த மனசாட்சி பற்றி தான் பேசிட்டே வரும். இந்த மனசாட்சி வந்து அது கர்த்தருக்குண்டாக நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். ஆமாம். ஒருவர் என்கிட்ட ஒரு போதகர் கேட்டார் வெளிநாட்டில், உங்களை குறித்து யார்கிட்ட கேட்டால் நல்லா தெரியும்னு கேட்டார். அது கேட்டதே வினோதம். ஒரு படித்தவர்கள் கேட்க மாட்டாங்க. ஒரு டேரெக்டாக உங்களை பார்த்து, பாஸ்டர் சார்ல்ஸ் உங்களை பற்றி யார்கிட்ட கேட்டால் உங்களை பற்றி நல்லா எனக்கு கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாலே இது ரொம்ப அநியாயம். அது இல்லை என்கிட்ட கேட்குறாரு. நான் அது கூலாக எடுத்துகிட்டு என்ன சொன்னேன், 2 பேர் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு. யார் அந்த 2 பேர் அப்படின்னு கேட்டார். ஒன்று உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் அவர் கரெக்டாக சொல்லுவார், ஒன்று. 2வது என் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் அந்த ஆவியானவர் ஒரு பக்கம், நம்ம மனைவி ஒரு பக்கம், 2 பேரும் தெளிவாக பேசுவாங்க. இன்னொன்று என் மனசாட்சி என்ன, சில காரியம் மனைவி கிட்ட கூட நம்ம மறைச்சிருக்கலாமே. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து ஆவியானவர் மௌனமாக இருப்பார், அதில் ஒன்றும் பேச மாட்டார், அது குற்றம் சொல்லவே மாட்டார் அவர். நம்மளுக்கு புரிதுங்களா உங்களுக்கு, குற்றம் சொல்லுறதோ எந்த காரியமும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மனசாட்சியின்படி ஆவியானவர் என்பதாக போய் சமூகத்தில் நிற்கும்பொழுது அது குற்றம் சொல்லணும்ல. கண்டிப்பாக. அதுக்கு நம்ம சப்மிட் பண்ணலைன்னா
சப்மிட் பண்ணிட்டா நம்ம மகிமை அடைகிறோம், நம்மை குறித்து சாட்சி தெளிவாக இருக்கும். இல்லைன்னா அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு கேடு தானே. எவ்வளோ பெரிய ஊழியக்காராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், அசல் இப்போ நம்ம செய்கிற ஊழியம் மகிமையான ஒரு ஊழியம். அந்த மகிமையான ஊழியத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சியின்படி ஆவியானவருக்கு முன்பதாக தெளிவாக செய்கிறது தான் நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணால் நம்ம மனசாட்சி படி நம்ம வாழலாம். மனசாட்சி செத்தவங்களாம் இருக்கிறாங்க, நம்மளும் ஜெனிப்பிக்கப்பட்ட மக்கள். அதையே நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா அது மௌனமாயிடும். சில பேரை நம்ம பேசவே விடாமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணோம், சைலண்ட்டாக பார்த்து நீ எவ்வளோ தூரம் தான் போகிற பார்க்கலாம். லாஸ்ட்டில் என்ன நடக்கும்? லாஸ்ட்டில் மனசு தப்பாக நம்ம குற்றம் சாட்சி கொடுப்போம். நீ செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு யோகியமாக நினச்சியா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நம்ம பயங்கரமாக பேசினிருப்போம், ஆவிக்குறைகளை எடுத்துக்கொள்வோம், மற்றவர்களை குற்றம் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம மனசாட்சி சொல்லுது, டேய் நீ ஏன் சரியில்லை, நீ ஏன் சரியில்லை, நீ வேறு பெரிய யோகிய மாதிரி பேசுகிற அப்படின்னு ஒரு சிரிக்கும்ல. அதையும் கேட்டு திருந்தாமலன்னா செத்து போயிடும். கண்டிப்பாக பேருக்கு தான் ஊழியம் செய்யலாம். எனவே இந்த மனசாட்சி குறித்து ஒரு நல்ல நம்ம நீங்கள் நேரில் மனசாட்சியோடு எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஒரு 1 மினிட்ல அதை தெளிவாக அருமையான தேவ மக்கள் நல்ல கவனிக்கும். சுத்த மனசாட்சியோடு நாம் வாழ வேண்டும். என்னுடைய போதகர் சொல்வார், திருவிருந்தை எடுப்பதற்கு முன்பதாக சுத்த மனசாட்சியோடு இந்த திருவிருந்தை எடுங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னிலே பாவம் இல்லை என்றால் என்னை நானே வஞ்சிக்கிறவளாக இருப்பேன், சத்தியம் எனக்குள் இராமல் போய்விடும். நம்மை விடுவிக்கிற சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தின் சத்தியநாதன் இயேசு இருக்கிறாரு, பரிசுத்தாவின் அசைவாடி கொண்டிருக்கிறார், வசனங்கள் பேசுகிறது. இன்னமும் சில இடங்களிலே சில பகுதிகளிலே நாம் கடினப்படாதபடிக்கு நம்ம பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால், திருத்தி கொள்வோம் என்று சொன்னால், நாம் முழுமை அடைவதற்கு இந்த செய்தி, இந்த உரையாடல் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய தீர்க்கதரிசியாக இருங்க, அப்போஸ்தலர்களாக இருங்க, போதகராக இருங்க, பெரிய விசுவாசியாக இருங்க, வானத்தில் போய் ஆண்டவரெல்லாம் தரிசிங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு சுத்தமாய் நீங்கள் நடக்க வேண்டும். அது நானும் சரி, பாஸ்டரையாவும் சரி, இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, சில இடங்களில் நாம் கடினமாய் வாழ்வோம் என்று சொன்னால், அது உடைக்கப்படலைன்னு சொன்னால் அது கேடாக இருக்கும், அது முழுமை அடையாது. நாம் முழுமையாக அடையும்படியாக எல்லாவற்றிலும் நம்மை நிதானித்து நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொண்டு சுத்த மனசாட்சியோடு வாழ்வோம். குறிப்பாக நம்முடைய மனசாட்சியினுடைய தலைவர், தலைக்கர்த்தன் கர்த்தராகிய இயேசுவாய் இருக்கட்டும். ஆமென். அந்த ஆவியானவர் திருத்தி கொண்டே இருப்பார். பிழைகளற்ற ஒரு வாழ்வை நாம் நடத்துவோம். கர்த்தர் இந்த வசனங்களை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஐயா. இதுவரை எங்களோடு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்த தலைப்பில் மீண்டும் உங்களோட கண்டிப்பாக நேர்களே தொடர்ந்து எங்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார். உங்கள் மனசாட்சிகளை தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருங்க. மனசாட்சி தேவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரா, ட்ரைவ் பண்ணுறாரா பாருங்கள். கர்த்தர் உங்களோட இருப்பார். காட் பிளஸ் யூ.